ஹாய் காய்ஸ், நான் உங்கள் அனன்யா. வெல்கம் டு அனன்யா ஜோன். நம்ம இன்னைக்கு வந்து ட்ரோல் ஈஸி டவர் தான் விளையாட போகிறோம். ஓகே, வாங்க போவோம். போட்டுருந்துச்சு தெரியல எனக்கு, பாருங்க ஈஸியாக அதுக்குள்ளே முடிஞ்சிடும் போல. ஸோ 3+7 வந்து 10. ஸோ நம்ம 10 போடுவோம். ஓகே, வந்துருச்சு, கிடச்சிருச்சு. கோல்டு ஸ்லாப். ஓகே, இங்கே ஃப்ளவர் மாதிரி இருக்குது, டிசைன் மாதிரி. கஷ்டமாக இருக்குது இது. இருங்க. பறந்துட்டான்னு நினைக்கிறேன். அவன் பறந்துட்டான் தானே. நீங்கள் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னேன். ஓகே, இது வேற காய். ஒரு வழி இருக்கு, அப்படி அங்கே என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் நம்மளால் முடிக்க முடியும்னு நினச்சா முடியும். ஸோ தட்ஸ் த பாயிண்ட். நம்மகிட்ட கோல்டு ஸ்லாப் இருக்குது. 2x தெரியல எனக்கு என்னதுன்ட்டு. ஓகே, ஸ்பெக்டேட் பண்ண முடியும் நம்மளால். பாருங்க, ஸ்பெக்டேட் பண்ண முடியும் நம்மளால். ஸ்பெக்டேட். ஓ, அது ஸ்பெக்டேட்டோட பண்ணுறது. இந்த ஸ்கிப் டு ஃபைனல் அதெல்லாம் இருக்குல்ல, அதை ஹைட் பண்ணுறதுக்கு. பாருங்க, இந்த இதெல்லாம் ஹைட் பண்ணுறதுக்கு ஹைட் ஆயிடுச்சு பாருங்க. ஓகே, வாங்க நம்ம போவோம். நம்ம இன்னும் ஸ்டார்ட்டே பண்ணல. இங்கே பாருங்களேன், இங்கே ஒரு பார்க் மாதிரி இருக்கு. அதுலேயும் அப்படி தான் இருக்கு, அந்த பெரிய பெரிய குண்டு குண்டா. அது எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. யூ ஆர் ரிச்சா? டொனேஷனா? வா, 2 ரூபீஸுக்கு எவ்வளோ ரோப்ளாக்ஸ் கிடைக்கும்? 2 ரோப்ளாக்ஸா? தேவையில்ல காய்ஸ், தேவையே இல்லை எனக்கு. அந்த 2 ரூபாயை வச்சு நான் மிட்டாய் கூட வாங்கி தின்றுவேன் காய்ஸ். Oh my God. வாங்க போவோம். நான் எதுக்கும் சவுண்டை குறைச்சிக்கிறேன், இல்லைன்னா என்னோட ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டோன்ட் வாட்ச் ஆன் ஹை வால்யூம்னு போட்டிருப்பேன். அது வந்து நான் சவுண்டு வேறு ஃபுல்லாக வச்சுட்டேன். ஸோ அது ஃபோனோட டிவைஸோட சவுண்டே அதிகமாக கேட்க ஆரம்பிச்சிருச்சு, என்னோட வாய்ஸ் ஆடியோ கேட்காம. இந்த சைடு போகணும் போல. ஓகே, நம்ம வால் ஹாப் பண்ணலான்னு நினச்சேன், பட் முடியாமல் போயிடுச்சு. வால் ஹாப் பண்ண முடியல நம்மளால். வாங்க, நம்ம அதுக்கு நார்மலாக வாயை மூடிட்டு போயிடலான்னு நினைக்கிறேன். வாங்க போவோம். ஸோ ஓகே, ஓகே
தோத்துக்கிட்டே இருக்கோமே இதில் மட்டும். Oh my god, ஏங்க இப்படி பண்றாங்க பையனுங்க? Oh my god, நம்மளை தெறிக்க விடுறாங்க guys. Oh my god, தெரியப்பானே கொடுத்துருவோம். நம்ம ஈஸின்னு சொல்றாங்க, பட் நம்மளுக்கு கஷ்டமா இருக்கு. என்ன பண்றது? ஃபர்ஸ்ட்ல இருந்து வருவோமா? நான் கைஸ் ஒரு செக் பாயிண்ட்டும் இல்லை, ஒன்றுமே இல்லை. இது போய் உங்களுக்கு ஈஸியா கைஸ்? நீங்களே சொல்லுங்க. ரீஸ்பான் கொடுத்தா இங்கே வந்துடுறோம் நம்ம பாட்டுக்கு. ஓகே வாங்க ஜம்ப் பண்ணி இப்போ போயிடுவோம். ஓகே வாங்க, நம்ம விழுந்துட்டோம். இங்கே போகலாம் நினச்சிட்டோம். ஓ மை காட், விழுந்துக்கிட்டே இருக்கேன் காய்ஸ். சரி நம்ம தேவையில்லாம வேலை தேவையில்ல, நம்ம போயிடுவோம். ஸோ வாங்க நம்ம போவோம். ஸோ இங்கே வந்து ஒரு செக் பாயிண்ட் வச்சா நல்லா இருக்கும் இந்த கேமில். ஈஸின்னு சொல்கிறாங்க, ஈஸினாலே செக் பாயிண்ட் இருக்கணும், அதுதான் ஈஸின்னு அர்த்தம். இவங்க வந்து செக் பாயிண்ட் வைக்காமல் எந்த தைரியத்தில் இவங்க வந்து ஈஸின்னு சொல்கிறாங்கன்னு எனக்கு சத்தியமாக புரியலை. யாருக்காச்சும் என்னன்னு தெரிஞ்சுன்னா சொல்லுங்கள். என்ன கைஸ் இது நம்ம ப்ரைஸ் போட்டிருக்கு. சரி ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது, விடுவோம் விடுவோம் விடுவோம். ஓகே இப்போ வாங்க குதிச்சிட்டோம் நம்ம. இந்த பையன் யாருன்னு தெரியல, பாவமாக இருக்கான் தம்பி பார்த்தாலே. போச்சு. ஓ மை காட், திரும்ப அங்கே போயிட்டு அவங்ககிட்ட நான் திரும்ப மீட் பண்ணுறேன். ஓகே காய்ஸ், எல்லாம் ஈஸின்னு போட்டிருந்துச்சு, ஆனால் அது வந்து கீழே விழுந்துக்கிட்டே இருந்தோம். ஸோ நம்ம வந்து ஃபன்னியஸ்ட் ஈஸி ஆபி விளையாடுவோம். இதாச்சும் ஈஸியாக இருக்கணும், சும்மா பேருக்கு ஈஸின்னு போட்டு வச்சுருப்பாங்கலாம் நினைக்கிறேன். ஓகே இது ஈஸியாக தான் தெரியுது பார்க்குறப்ப. இங்கே வந்து செக் பாயிண்ட் இருக்குது. ஓகே வாங்க, ரெட்டில் போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஓ மை காட், விழுந்துட்டோம். ப்ராக்ரஸ் வந்து 2% தான் நம்மளுக்கு இருக்குது. நம்ம ஆனால் 10 வரையும் பண்ணணுன்னு 100 வரையும் பண்ணணுன்னா பார்த்துக்கோங்க எவ்வளோ தூரம்ன்ட்டு. ஓகே நான் என்னமோ நினச்சிட்டு நான் பேச மறந்துட்டேன், சாரி கைஸ். ஓகே இங்கே என்னமோ ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்குது, தெரியல எனக்கு. வாங்க இப்போ ஒரு வழியாக வந்துட்டோம். இங்கேயும் ஒன்றுமே இல்லாத மாதிரி காமிக்குது. ஓகே இங்கே இருக்கு. ஓகே இங்கே வந்து இப்படி இருக்கும் போல், இந்த மாதிரி ஒரு ஸ்லிப்பரியாக வந்துட்டு நம்மளுக்கு வந்து இன்னும் சிலது லோடிங்கில் தான். ஓ மை காட், என்ன பறந்துட்டோம். ஓகே வாங்க போவோம்.
ஓகே காய்ஸ் வாங்க. ஓகே வந்து ப்ராக்ரஸ் இப்போ வந்து 9 ஆயிடுச்சு. 0 டேஞ்சன்ட். யாருக்கெல்லாம் 0 டேஞ்சன்ட்னா தெரியுமோ கமெண்ட் பண்ணுங்க. ஆக்சுவலாக எனக்கு கமெண்ட்டே பார்க்க முடியாது. வாங்க போவோம். ஓகே வாங்க இல்லை உட்காருவோம் நம்ம இப்போ. ஸோ நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப்லாம் பண்ண மாட்டேங்கிறீங்க. லைக் சப்ஸ்கிரைபாக. ஸோ நீங்கள் பார்க்கணும் தான் வீடியோ போடுறேன். நீங்கள் பார்க்க மட்டும் செஞ்சுட்டு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் விட்டால் எனக்கு அதில் எந்த பெனிஃபிட்டும் கிடைக்காது, உங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். அதனால தான் சொல்கிறேன். ஸோ வாங்க. இங்கே வந்து ஸ்டார்ஸாக இருக்குது. ஸோ இங்கே வந்து பாப்பிட் மாதிரி இருக்குது. அடுத்து வந்து அந்த கீழே போகிற மாதிரி இருக்குது. ஸோ ஓகே இது வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்ன அதுன்னே தெரியலது. என்னமோ லைனாக இருக்குது. கமெண்ட் வந்து எனக்கு எப்படி அது ரிஸ்ட்ரிக்டட் மோடில் இருக்குது. ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுறத என்னால் பார்க்க முடில. ஸோ அது எப்படி ஆஃப் பண்ணுறதுன்னு எனக்கு தெரில. கூகுளில் போட்டு பார்த்தேன் நான், அது சரியாகவே வர மாட்டேங்குது. யூடியூப்பில் போயிட்டு ப்ரொஃபைல் ஃபோட்டோவில் போயிட்டு செட்டிங்ஸுக்கு போகணுமா, ஆனால் யூடியூப்பில் ப்ரொஃபைல் ஃபோட்டோ மாதிரியே எதுவும் இல்லை. அப்படி இருக்கும், ஆனால் லைப்ரரியில் இதில் இருக்கும். அதில் வந்து பார்த்தா செட்டிங்ஸ்னே இல்லை. அதுக்கு நான் என்ன பண்ணுவேன் நீங்களே சொல்லுங்கள். ஸோ வாங்க போவோம். பாருங்கள் நான் வந்து பாப்பிட் விளாட்றோம். ஸோ என்னதுன்னா நீங்கள் பார்க்குறீங்க, பட் லைக்கு ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ண மாட்டேறீங்க. ஸோ மறக்காமல் லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைபு பெல் பட்டன் எல்லாமே கிளிக் பண்ணிடுங்க. அது என்ன உங்களுக்கு 1 செகண்ட் ஆக போகுது, அதுக்கு ஆனால் நான் இந்த வீடியோ பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் லேட் ஆகும். நான் அதை எடிட் வேறு பண்ணணும். எனக்கு நெட்டு கூட சரியாக கிடைக்காது மாட்டேது. பாருங்கள் கேம் பாஸ்ன்னு வருது. எனக்கு நெட்டே சரியாக கிடைக்க மாட்டேது, இருந்தாலும் நான் போடுறேன். ஓகே வாங்க போவோம். இப்போ வந்து நம்மளுக்கு ப்ராக்ரஸ் 22ன்னு இருக்குது. ஆல்ரெடி 14 மினிட்ஸ் போயிருச்சு வீடியோ. ஸோ அது ரொம்ப லாங்காக போகுச்சுன்னா நான் பார்ட் 2 தான் பண்ண முடியும். எனக்கு எடிட்டும் அவ்வளவா பண்ண தெரியாது. நான் மொபைலில் தான் நான் வீடியோஸ் போடுறேன். ஸோ அதில் எனக்கு எப்படி எடிட் பண்ணுறதுன்னு தெரியாது. மொபைலில் கேப்கட்டும் வர மாட்டேங்குது. இன்ஷாட் தான் வருது எனக்கு. இன்ஷாட்டில் எனக்கு என்ன பண்ணுறது கூட தெரில எடிட்டிங்க்கு. ஸோ இது கலர் சேஞ்சிங் மாதிரி இருக்குது. ஓகே கார் ஸ்பானா டிரைவுன்னு கொடுப்போம் நம்ம.
போகவே மாட்டேங்குது. ஓகே வாங்க போவோம். ஓகே வாங்க ஜம்ப் பண்ணிடுவோம். இப்போ ஐ திங்க் முடிக்க போகிறோன்னு நினைக்கிறேன். இல்லை நம்ம இன்னும் நிறையா இருக்குது. 27 தான் இருக்குது. நம்ம 27 தான் ப்ராக்ரஸே. ஓகே வாங்க போவோம். கீப் கோயிங். எல்லோ கலரில் மாறிட்டோம். நம்ம கலர் நம்மளுக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. என்ன ஓகே வாங்க போவோம். ஓகே ஓ மை காட், இதுக்கு வந்துட்டோமே. நம்ம இந்த சைடு போகணும் போல. ஓகே வந்துட்டோம். ஒன்னா எனக்கு புரியல. ஒன்றுன்னு வந்திருக்கு. F5 விஷனா எனக்கு புரியல. ஓகே காய்ஸ், எனக்கு தெரிஞ்சு நான் பார்ட் 2 தான் போடணும்னு நினைக்கிறேன். ஸோ பாய். மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் நம்ம. பாய்.